வணக்கம். எனது முதுலாளி என்கிற யூடியூபின் 15வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து ஃப்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சென்ற வாரம் MSME ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது உதயம் சர்டிஃபிகேட் எப்படி பெறுவது என டெமோ காண்பித்தேன். இந்த வாரம் GST என்றால் என்ன என காண்போம். GST என்றால் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். முதலில் லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ், அதாவது விதின் ஸ்டேட் வியாபாரம் செய்பவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். CST சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், வெளி மாநிலங்களில் வியாபாரம் செய்பவர்கள் CST ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். ஆக சேல்ஸ் டேக்ஸ் என வசூலித்தனர். எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது உற்பத்தி வரி எனவும் மேனுஃபேக்சரிடம் இருந்து வசூலித்தனர். ஒரு பொருளுக்கு சேல்ஸ் டேக்ஸ் என விற்பனை வரியும், எக்ஸைஸ் டியூட்டி என உற்பத்தி வரியும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு இடத்தில் விற்கும் பொழுதும் மீண்டும் மீண்டும் சேல்ஸ் டேக்ஸ் விதிக்கப்பட்டு விற்பனை வரியும் வசூலிக்கப்பட்டது. இத்தகைய செயலினால் விலை கூடுகிறது என அரசாங்கம் நினைத்து ஒரு பொருளுக்கு பல முறை வரி விதிக்கப்படுவதால் அதை வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ் என்ற முறையை கொண்டு வந்தனர். அதாவது ஒரு பொருள் முதல் முறையாக விற்கும் பொழுது விற்பனை வரியை செலுத்தி அதே பொருளை மேற்கொண்டு வேல்யூ ஆடட் செய்தோ செய்யாமலோ இரண்டாவது முறை மூன்றாவது முறை விற்கும் பொழுது அந்த வரியில் முதல் முறை செலுத்திய வரியை கழித்து மீதமுள்ள வரியை செலுத்தினால் போதும் என அரசாங்கம் நிர்ணயித்தது. அதுதான் வேல்யூ ஆடட் டேக்ஸ், வேட் சிஸ்டம். விற்பனை வரி, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ் என பல வரிகளை ஒரு வரியாக்கி GST, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என மாற்றி தற்பொழுது நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். GST 5% முதல் 28% வரை வசூலிக்கப்படுகிறது. GST இன் என்பது நீங்கள் விற்கும் பொழுது வசூலிக்கும் வரி. GST அவுட் என்பது நீங்கள் பர்ச்சேஸ் செய்யும்போது தருகிற வரி. GST இன் நீங்கள் வசூலித்த வரியிலிருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது செய்த வரியை GST அவுட்டை கழித்து மீதமுள்ள வரி, டிஃபரன்ஸ் ஆஃப் டேக்ஸ், அந்த டிஃபரன்ஸ் டேக்ஸை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கான்சிக்யூட்டிவ் மந்த், அதாவது டிரான்சாக்ஷன் நடைபெற்ற மாதத்தின் அடுத்த மாதம் 11ஆம் தேதி சேல்ஸ் டீட்டெயில்ஸை அரசாங்கத்துக்கு அளித்திட வேண்டும். 20ஆம் தேதி பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸை அளித்திட வேண்டும். மற்றும் 20ஆம் தேதிக்குள் இந்த டிஃபரன்ஸ் டேக்ஸை அரசாங்கத்துக்கு செலுத்திட வேண்டும். மேனுஃபேக்சரர்ஸ், ட்ரேடர்ஸ், ரீட்டெய்லர்ஸ் ஆகிய வியாபாரிகளுக்கு 40 லட்சம் 40 lakhs டர்ன்ஓவர் பர் இயர் வரை செய்பவர்கள் GST ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் சர்வீஸ் தொழில் செய்பவர்கள் இயர்லி 20 lakhs டர்ன்ஓவர் செய்பவர்கள் GST ரிஜிஸ்ட்ரேஷன் அவசியம் இல்லை. ஆனால் உங்களது சப்ளையரோ கஸ்டமரோ GST ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய கம்பல் செய்தால் நீங்கள் வாலண்டியராக ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம். நீங்கள்
ஒரு முறை ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்துவிட்டால் ஜிஎஸ்டி ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ செய்து ஆக வேண்டும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பார்ப்போம். 1. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. 2. ஆதார் கார்டு. 3. பேன் கார்டு. 4. லீஸ் ஆர் ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் பிளேஸ். 5. இபி கார்டு. 6. பேங்க் ஆர் பாஸ்புக். பேங்க் பாஸ்புக் ஆர் ஸ்டேட்மெண்ட். 7. மொபைல் நம்பர். 8. இமெயில். ஆகிய இவை அனைத்தும் ப்ரொப்ரைட்டார் அல்லது மேனேஜிங் பார்ட்னர் அல்லது ஜிஎஸ்டி இன் சைனிங் அத்தாரிட்டி னுடையதாக இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை முடிந்தவரை ஒரு ஆடிட்டர் மூலமோ கன்சல்டன்ட் மூலமோ ரிஜிஸ்டர் செய்வது நல்லது. ஏனெனில் அதன் பின் மாதம் ஃபார்மாலிட்டிஸ் சில ஃபார்ம்ஸ்களை தர வேண்டும். 11th அன்னைக்கு 20th அன்னைக்கலாம். ஸோ நீங்கள் கூட்ஸ் அனுப்பும் பொழுது வேபிள் கிரியேட் பண்ண வேண்டும். ஆகையால் ஒரு ஆடிட்டரோ ஒரு கன்சல்டன்ட் மூலமோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது நல்லது. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்பவர்களும் இ-காமர்ஸ் தொழில் செய்பவர்களும் ஜிஎஸ்டி லிமிட் எக்ஸம்ஷன் கிடையாது. ஆகையால் இவர்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தாக வேண்டும். நன்றி, வணக்கம்.